காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். என்னத்த பேசுறது? உன் பின்னாடி வந்ததுக்கு எனக்கு இது நல்ல தேவைதான். பை போன. பேபி 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 கட் பண்ணிட்டாரு. பாவம் பேபி. அப்படியெல்லாம் நினைக்க கூடாது வெண்ணிலா. முத்து பேபியை பத்தி ரொம்ப குறைச்சி எடை போட்டுறாத. கெஞ்சி கொஞ்சி கொனட்டி மிரட்டி இன்னும் என்னெல்லாம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பேபி. எப்படி பேசினாலும் வலிக்கு விழுந்துடக்கூடாது. நமக்கு படிப்பு தான் முக்கியம். பேபியும் முக்கியம்தான். ஐயோ பாத்தியா பேபி பேசின பேச்சுல எப்படி யோசிக்கிறேன்னு. படிப்பு தான் முக்கியம். டேய் பிள்ளைங்களா வேகமா எழுதுங்கடா, டைம் முடிய போகுது. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? நம்ம கிளாஸ்ல தான் இப்ப அவர் இருப்பாரு. போய் பாப்போம். பிள்ளைங்களா சீக்கிரம் எழுதுங்கப்பா. only 10 minutes more. பிள்ளைங்களா சீக்கிரம் எழுதுங்கடா, இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்கு. நாங்களும் டைம் சொல்லுவோம். டேய் இன்னும் 5 நிமிஷம் தாண்டா இருக்கு. எல்லாரும் பேப்பரை கட்டுங்க, கட்டிட்டு எழுதுங்க. டேய் பிள்ளைங்களா இன்னும் 4 நிமிஷம் தாண்டா இருக்கு. எல்லாரும் பேப்பரை கட்டுங்க, கட்டிட்டு எழுதுங்க, இல்லனா வாங்கிடுவேன். நாங்களும் கட்ட சொல்லுவோம். டீச்சர் சர்க்குலர். கொடுங்க. அண்ணா அடுத்து எதுக்கு கிளாஸ் தானே போவீங்க? ஆமா டீச்சர். இந்தாங்க. ஓகே டீச்சர். சார் வாங்கண்ணா. சர்க்குலர். சைன் போட்டாச்சா சார்? போட்டாச்சு. சார் லெட்டரை மறக்காம படிச்சிருங்க. சரிங்கண்ணா ஆகட்டும். ஆமா எந்த புத்தகத்தை திறந்தாலும் எனக்கு அதுல இருக்கிற எழுத்து எல்லாமே உங்க பேரா தான் தெரியுது. உயிரின் உருவம் தெரியாதிருந்தே உனையே உயிராய் அறிந்தே தொடர்ந்தே சீதனம். மேல படிங்க. மை டியர் கருப்பா. படிங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் 5 மணிக்கு பெருமாள் கோவிலுக்கு நம்ம 2 பேரும் போறோம். குட்டிமாவுக்கு ஸ்டடி கிளாஸ் முடிஞ்சிரும். குட்டிமாவை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க என்னைய வந்து கூட்டிட்டு போறீங்க. அது வரைக்கும் நான் இங்க ஸ்கூல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ன ஓகேவா? டேய் பிள்ளைங்களா ஸ்டாப் ரைட்டிங். பேப்பரை கொடுங்க. டேய் போதும்டா பேப்பர் கொடுங்க. தங்கப்பிள்ளை இது என்னடி ஆசை? நல்லா இருக்குல்லங்க லவ்வர்ஸ் மாதிரி இப்படி வந்து பேசுறது. நம்ம லவ்வர்ஸ் தானடா பிள்ளை. ஆமா
டேய் மானே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கோயிலுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அப்படியாங்க? என்னங்க அது? என் தங்க பிள்ளைய நான் முதல்ல பார்த்தது இந்த கோயில் தான். ஐ, என்னோட காதலை என் தங்க பிள்ளை கிட்ட சொன்னதும் இதே கோயில் தான். ஏங்க அப்படியா? ஆமா, அது ஒரு பெரிய கதை. ஏங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு எனக்கு அந்த கதையை சொல்றீங்களா? ஆமாடி பிள்ளை, தினமும் இப்படியே கதை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஐய் ஐய், ஏங்க நம்ம ஊருக்கு போவோம்னு பேசணும். எக்ஸாம் முடியட்டும்டா, லீவ்ல போவோம். எங்க எந்த ஊருக்கு போக போறோம்? உங்க குழந்தை டிக்கெட் போட்டு வச்சிருக்கான். அப்படியாங்க? எந்த ஊருக்கு? உங்களுக்கு பிடிச்ச இடம் தான்டா. எனக்கு பிடிச்ச இடம்னா என்னதுங்க? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? அப்ப நான் யோசிக்கணுமா? முடிஞ்சா யோசிங்க, இல்லாட்டி போகும்போது பாத்துக்கோங்க. ஏங்க ஏதாச்சும் க்ளூ கொடுங்களேன். க்ளூ கொடுக்கணுமா? ஒரு ஊரா இருந்தா க்ளூ கொடுக்கலாம். அவன் நிறைய ஊருக்கு டிக்கெட் போட்டிருக்கான். அப்ப வரிசையா சுத்திக்கிட்டே இருக்க போறோமா? ஆமாடா, உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும். அப்படி என்னென்ன ஊரா இருக்கும்? யோசிங்க யோசிங்க, உங்களுக்கு பிடிச்ச ஊர் எதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு பிடிச்ச ஊர்னா அது நிறைய இருக்கே. அதனாலதான் அவனும் நிறைய ஊருக்கு டிக்கெட் போட்டிருக்கான் போல. ஆ, இருக்கும். ஏங்க இந்த கோயில வச்சு நீங்க உங்களோட காதலை என்கிட்ட சொன்னேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நான் என்ன செஞ்சேன்? உடனே ஏத்துக்கிட்டேனா? உங்களை அழுக வச்சுல இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க என்னைய மனசுல நினைச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல முடியாம நானா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதை நான் சொல்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்ப அப்பவும் அப்படித்தானா? ஆமா, அப்பவும் அப்படித்தான். அப்ப இப்பவும் அப்படித்தான். அன்னைக்கு இங்க நான் உங்களை கூட்டிட்டு வந்தனே, அந்த படியில எல்லாம் உட்காந்து பேசணும்ல, அப்பவும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக மொத்தத்துல இந்த மலர் பிள்ளைய காதல் பாடா படுத்தி இருக்கு. கருப்பசாமியும் சேர்ந்து பாடா படுத்தி இருக்காரு. அதுக்கும் நான் தானா? ஆமா. ஏங்க நம்ம ஊர்ல ஒரு பீச் ஒரு பார்க்குன்னு இருந்தா நல்லா இருக்கும்லங்க? எதுக்கு? எனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்குங்க. ஒரு நாள் முழுக்க அந்த கடற்கரையில உட்காந்துக்கிட்டு அந்த கடலை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். கடல் தான் எவ்வளவு ஒரு அதிசயமான விஷயம். அந்த கடலுக்குள்ளதான் எவ்வளவு விஷயம் இருக்கு. காதலும் அப்படித்தான் என்னங்க? ஆமாடா. இங்க உங்களுக்கு கடல் பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னங்க, எனக்கு அந்த கடலையும் கடல்ல வர்ற அலைகளையும் பார்க்கும்போது என்ன தோணும் தெரியுமா? என்ன தோணும்? கடல் ராஜா இருக்கார்லங்க, சமுத்திர ராஜா, அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாம். அதுவும் எப்படி? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாம். அப்படிப்பட்ட பொண்ணு அவருக்கு கிடைக்கவே இல்லையாம். அதுக்காகத்தான் அவர் தன்னோட படை வீரர்களான அலைகளை கடற்கரைக்கு அனுப்பி அனுப்பி தேடுறாராம். அவருக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணும் கிடைக்கல. அதனால அவர் படை வீரர்களை அனுப்புறதை நிப்பாட்டவும் இல்லை. அதனாலதான் அலைகள் ஒரு நிமிஷம் கூட விடாம வந்துகிட்டே இருக்கு. ஐயோ தங்கப்பிள்ள, அப்ப நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க. உடனே வாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் தாண்டா இந்த கடலை பார்த்தா மேகம், சூரியன், மழை இது எல்லாத்தையும் பார்த்தா ஒன்னொன்னா தோணும் போல. ஏங்க எந்த விஷயத்தையும் நம்ம சும்மா பார்க்கவே கூடாதுங்க. அதை ஒரு ரசனையோட ரசிச்சு பார்க்கணும். அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கடல்ல இருந்து வர்ற சத்தம், தூரத்துல தெரிகிற கப்பல், மீனவர்களோட படகு, இதெல்லாம் வெச்சக்கண்டு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுலயும் நைட்டு நேரம் நிலா வெளிச்சத்துல அந்த நிலாவையும் கடலையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? அது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கணும், அப்படி இருக்கும். பாத்திருக்கீங்களாடா? பாத்திருக்கனே, கற்பனை இல்ல. நான் ஒருத்தி பைத்தியக்காரி, கடலை உத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன் மணிக்கணக்கா. வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்களா? போனோமா குளிச்சோமா கிளம்பணுமான்னு இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எங்க கடலை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது? பொழுதுக்கும் கிளம்ப வேண்டியதான். பூவே பூவே, அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தம்பி, நீங்க கொண்டு வர சொன்னீங்கல்ல பூ, கொண்டு வந்திருக்கேன். இன்னும் அக்கா எவ்வளவுக்கா? தம்பி, நீங்க அன்னைக்கு 500 ரூபா கொடுத்தீங்கல்ல, அதுல 100 ரூபாய்க்கு கூட பூ கொடுக்கல. அதுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரியே உங்க வீட்டுக்காரமாவோ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. மிச்சம் ரூபாய் இருக்கு தம்பி. சரி, அப்ப வச்சுக்கோங்க. சரி, வரட்டுமா? வாங்கக்கா வாங்க. நல்லா இருங்க. ஏம்மா வாரேன். வாங்கக்கா. எங்க நான் உங்ககிட்ட சொல்ற எந்த விஷயத்தையுமே நீங்க மறக்கவே மாட்டீங்களாங்க? மாட்டேன். ஆனா
ஆனா நான் உங்ககிட்ட ஏதாவது பேசும்போது குறுக்க பேசாம சைலண்டா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டே இருப்பீங்க என்னங்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல வந்தேன், அதை சொல்ல முடியாம என்னென்னத்தையோ பேசி சமாளிச்சேன். அப்பதான் இந்த பூ வைக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உடனே அதே மாதிரி பூவை கட்டி கொண்டு வர சொல்லிட்டீங்க அந்த அக்கா கிட்ட. ஏங்க எனக்கு இந்த பூ நல்லா இருக்கா? ம் ஏங்க என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க? எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். ஏங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? ம் ஐ லவ் யூ. வரே வா. எங்கங்க வர? இங்க என்கிட்ட வாங்க. உங்ககிட்ட தான் இருக்கேன். ஆமாடா ஆமா. சரிடா தங்கப்பிள்ள போகலாமா? லேட் ஆயிடுச்சு. போவாங்க. வாங்க. மைனி, மலரே. அட வாங்க வாங்க மைனி, வாங்க மயிலம்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன் மைனி. அம்மா மலர் இல்லையா? இன்னும் ஸ்கூல் விட்டு வரல. நேரமாச்சு. ஸ்கூல் முடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு சொன்னாங்க. மயிலம்மா எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நல்லா இருக்கேன்க்கா. வீட்டில் விசேஷம் வந்துருச்சு. ஆமா ஆமா, அதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்தோம். சரி முதல்ல உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். மயிலுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். உங்க ஊர்ல திருவிழாக்கு கொடிக்கட்ட முன்னாடியே வளகாப்பு முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு ஒரு எண்ணம். ஆமா ஆமா, அதுவும் சேர்த்தேன். கொடி கட்டிக்கிட்டா ஊரை விட்டு போக கூடாதுல்ல. ஆமா அதுக்குதேன். சரி சரி, நல்லது நல்லது. மைனி, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்கிடாம எல்லாரும் குடும்பத்தோட வரணும். நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிடாம இருந்தா சேர்த்தேன். நாங்க ஒன்றும் நினைக்கல. அப்புறம் அக்கா, உங்க மக பாப்பா இருக்காங்கல்ல, அவங்க வீடு இங்க 2 தெரு தள்ளி தானே இருக்கான். அக்கா என் கூட கொஞ்சம் வாரீங்களா? அந்த பிள்ளை வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்துருவோம். வாங்க வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன். நல்லா இருக்கியாம்மா பாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்டா, நல்லா இருக்கும். மயிலுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், அதான் கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்தோம். உங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருவோமா? அப்புறம் வந்து இங்க உட்காந்து பேசுவோம் மெதுவா. அப்படியெல்லாம் ஒன்றும் சம்பிரதாயம் பார்க்க தேவையில்லை. நமக்குள்ள இந்த தானே இருக்கேன். எங்கேயே வச்சு என்கிட்ட சொல்லுங்க போதும். பாப்பா உங்க வீட்டுக்காரரு? அவர் வேலைக்கு போயிட்டு இன்னும் வரல. மேனேஜர்ல வர்றதுக்கு ஒரு 7-7:30 மணி ஆகும். ஒரு ஃபோன் போட்டு தரேன், நீங்க சொல்லிடுங்க போதும். சரிடா சரிடா. அப்புறம் அக்கா, உங்க சம்மந்தாரு வெண்ணிலா அப்பாவா? அவங்களுக்கும் சொல்லணும்ல, ஏன்னா பரசம் எல்லாம் போட்டாச்சுல்ல. அதே. ஆமா ஆமா, இங்கேதான் இருக்காரு. இன்னும் அவருக்கு கால் கட்ட அவுக்கல. இன்னும் எலும்பெல்லாம் ஒன்று கூடுறதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவரால் ஆனா வர முடியாதே. அந்த பிள்ளை வெண்ணிலா இருக்கும்ல, அவ மதுரையில் இருக்கா. ஒரு ஃபோன் போட்டு தரேன், சொல்லிடுறீங்களா? முடிஞ்சா வரட்டும். சரி சொல்லிடுறேன். அப்புறம் வள்ளி என்ன செய்யறாரு? இந்த பஸ்ஸை விட்டு இறங்கும் போது பாத்துட்டே வந்தோம். அந்த ஸ்கூல் பக்கத்துல உங்களுக்கு தானே வீடு கட்டுறான், அங்கதான் இருந்தான். பாத்துட்டே வந்தோம். இந்த வாரேன்னு சொல்லியிருக்கான். அம்மா வாங்க. இதே வாங்க தம்பி வாங்க. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. இம்மா, இதே மைனி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காடா பிள்ளை. பக்கத்து வீட்டுல 2 பேர் இருக்காங்கல்ல, அவ ஃப்ரெண்டு, அவங்களத்தையும் துணைக்கு உட்கார வச்சுட்டு வந்தோம். அல்லி நாச்சியாரையும் சொல்றாங்க மலரு. சரி சரி தம்பி, மயிலுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், எல்லாரும் அவசியம் வரணும். நேத்தே தகவல் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்கம்மா. அதான் நாங்களும் நேரில் ஒருக்க வந்து முறைப்படி சொல்லிட்டு போவோன்னு வந்தோம். சரி வந்துடுறோம். மலரு வந்துடுறா பிள்ளை. வந்துடுறோம் தே. அண்ணே எங்கம்மா? உங்க மைனிக்கு வீடு கட்டுற இடத்துல இருக்கான். உட்காருங்கம்மா உட்காருங்க. எத்தே உங்க மூத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்களா? அவருக்கு சொல்லல, நம்பர் இல்ல என்கிட்ட. சொல்றாப்ல ஐடியா இருக்கா? சொல்லணும்னே நான் நினைக்கிறேன். நம்பர் இல்ல. வள்ளி என்ன சொல்றானோ? அந்த அவனே வந்துட்டான். மச்சான். மாப்பிள்ள வளகாப்புக்கு வந்துருங்க. வளகாப்பா? யாருக்கு மச்சான்? உங்களுக்கா? என்ன மச்சான்? மயிலுக்கு மாப்பிள்ள. மயிலக்காவுக்கா? என்னைக்கு? நாளை கழிச்சு. எந்நேரம்? காலையில வெள்ளனே வந்துருங்க மாப்பிள்ள. சரி ஆட்டு வந்துருவோம். உங்க பெரிய மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லல. நம்பர் எங்க இருக்கு? கேட்டா கொடுப்போம். அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க எல்லாம் வச்சிருப்பீங்க. நடக்கிற எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே கம்முன்னு இருப்பீங்க.
ஆ அப்படியா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு பெரிய மாப்பிள்ளை டிரான்ஸ்ஃபர்ல போனது கூட உங்க ஐடியாவா தான் இருக்கும், அப்படித்தானே? ஆமா, அப்படியே காவல்துறையே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லுங்களேன். அவங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா அதுக்கு நான் என்ன மச்சான் செய்வேன்? நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றத பார்த்தாலே தெரியுது இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு. சரி, நம்பர் கொடுங்க, ஃபோன் போட்டு சொல்றேன். தர்றேன், முதல்ல உட்காருங்க. என்னே, ஆமா அண்ணன் தான், சொல்லு என்ன? அப்படியே என் குழந்தைனார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன். கூப்பிடு, அம்பிட்டு வரேன், வர சொல்லு, எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். எத்தனை குழந்தைனார் என்ன செய்யறாரு? ஃப்ரீயா இருக்காரா? இந்த நான் போய் கூட்டிட்டு வரேன். இதான் நேரம்னு வச்சு செய்றீங்க மாப்பிள்ள. நான் என்ன செஞ்சேன் மச்சான்? வளகாப்புக்கு கூப்பிட தானே வந்திருக்கீங்க, கூப்பிடுங்கன்னு தானே சொல்றோம். எல்லாரும் வரணுமா எப்படி? இல்ல நானும் உங்க தங்கச்சியும் மட்டும் வந்தா போதுமா? எல்லாரும் வாங்க. அப்ப எல்லார்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சொல்றேன். அந்த வெண்ணிலா அவங்க அப்பா என்ன செய்யறாரு? தெரியல மச்சான், நானும் இந்த இப்பதான் வந்தேன். இந்த பாத்துட்டு வரட்டுமா? ப்ரோ, பாப்பா வர சொன்னா. வாங்க வாங்க. ம், வீட்டில் மயிலுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், நீங்களும் வந்துருங்க. மச்சான், தம்பி இந்த பக்கம் இருக்கான். நாளை கழிச்சு மயிலுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ, வந்துடுறேன். தம்பி வெண்ணிலா அப்பா என்னடா செய்யறாரு? இப்பதான் ப்ரோ தூங்குனாரு. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். வெண்ணிலா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க மச்சான், ஃபோன் போட்டு தரேன். அப்புறம் உங்க பெரிய மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் போட்டு கொடுங்க மாப்பிள்ள, யார் யாருக்கு சொல்லணுமோ எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஹலோ மாமா. வெண்ணிலா, கிளாஸ் முடிஞ்சிருச்சாமா? முடிஞ்சிருச்சு மாமா, ஹாஸ்டலுக்கு அப்பவே வந்துட்டேன். சரி, இந்த மலர் அவங்க அண்ணன் வந்திருக்காங்கம்மா, உங்ககிட்ட பேசணுமா? என்கிட்ட பேசணுமா? சரி கொடுங்க மாமா. அது வெண்ணிலா, சொல்லுங்கண்ணே. நாளை கழிச்சு மயிலுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம்மா, இங்கே சொல்லலான்னு வந்தேன். அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காராம். அதே உங்ககிட்ட சொல்லலான்னு. நாளை கழிச்சு வர முடியுமாம்மா? என்ன நேரம்? காலையில தாம்மா, வெள்ளனே நீ முடிச்சிட்டு கூட காலேஜுக்கு போகலாம். அப்படியா? அப்ப சரி, நான் கண்டிப்பா வர்றேன். நல்லதும்மா, வச்சிரவா? மாமா கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்கம்மா. மாமா, அப்ப நான் நாளைக்கு சாயங்காலம் காலேஜ் முடிச்சது கிளம்பி வரவா? வந்துட்டு அப்படியே ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கிளம்பவா? சரிம்மா, அப்படியே செஞ்சுக்கலாம். அப்படின்னா மாமா காலேஜுக்கு லீவு போட தேவை இருக்காது. ஒரு கிளாஸ் மட்டும் கட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே செஞ்சிடலாமா? சரிங்க மாமா, வச்சிரட்டுமா? சரிம்மா, பார்த்து இருங்க. சரி. முதல்ல பெரிய மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். அது என் போன்ல இருந்தெல்லாம் கால் பண்ணி தர மாட்டேன். நான் நம்பர் தான் தருவேன். நீங்க உங்க போன்ல இருந்து தான் கால் பண்ணி பேசணும். சரி கொடுங்க. எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வரணும், ஆனா அவங்களா வரணும். நம்ம யாரையும் போய் வழிய போய் கூப்பிட கூடாது. அப்படிதானே மச்சான்? சரிங்க மாப்பிள்ள, நம்பர் கொடுங்க. ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு தடவை கூப்பிட்டு பாருங்க. ஹலோ மாப்பிள்ள, வெறப்பா ஹலோங்கிறாரு. இல்லாட்டி உங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளையா இருக்க முடியுமா? பேசுங்க. ஹலோ, யாரு? நான் நான் வள்ளி 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 மச்சான் பேசுறேன் மாப்பிள்ள. மச்சான் நீங்களா? நம்பர் பார்க்கல மச்சான், வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால அப்படியே எடுத்து காதுல வச்சுட்டேன். மச்சான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தங்கச்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் மச்சான். சரி, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிடுறேன். முறுக்க விடவே மாட்டார் போல, முறுக்கிக்கிட்டே தான் இருப்பாரு. மாப்பிள்ள, மயிலுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், நாளை கழிச்சு வர முடியுமா? மாப்பிள்ள வாங்கன்னு சொல்லுங்க. மயிலுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், வந்துருங்க மாப்பிள்ள. நாள் கழிச்சா மச்சான்? அதான் லீவு கிடைக்குமான்னு கேட்டேன், அதுக்கு தான் வர முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பா வந்துடுறோம் மச்சான். ரொம்ப நல்லது, வச்சிரட்டுமா? வச்சிருங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கும். சரி வச்சிடுறேன். சொல்லியாச்சு மாப்பிள்ள, போதுமா? சரிதான் மச்சான், ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க வர்றதுக்கு, எங்களை கூப்பிடுறதுக்கு நாங்களே ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி மாப்பிள்ள, உங்க தாய் மாமா வீட்டுக்கு சொல்லணும்ல, அவங்க வீடு தெரியாது, கொஞ்சம் கூட வரீங்களா? எப்படி, நீங்க மட்டும் வர போறீங்களா இல்ல அவங்களுமா? எல்லாரும் போவோம். சரி, அப்போ கார் எடுத்துட்டு வந்துடட்டுமா? சரி வாங்க போவோம். அம்மா, மாமா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வாயா. டேய், எங்க நானும் கூட வரட்டுமாங்க? வரீங்களாடா? போவோம். போலாங்க. சரி அக்கா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. மைனி வாரோம். வாங்க.